தமிழ்லேருந்து ஒரு ஹீரோ. இதை நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டா 2 இண்டஸ்ட்ரியிலுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய ஆகிடும். இங்கே நமக்கு ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே ஒரு 10-15 ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹீரோஸ் 2 இண்டஸ்ட்ரியும் சேர்த்து போட்டால் அது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் புது டைப் ஆஃப் கதை கிடைக்கும். இது ஹியூமர்னு சிம்பிள் ஃபிலிம் தான் எல்லாமே ஓகே, பட் ஹியூமர் ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை. இந்த சேனல் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றதான். இது இப்போ பட்ஜெட்டாக பெருசாக போட்டு அந்த ரிஸ்க் நமக்கு இல்லை அப்படின்றதான் என்னுடைய அட்வான்டேஜ். இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெலுங்குல மொத்தம் தியேட்டர் எக்ஸாக்ட் நம்பர் மகேஷ் பாபு தான். நீங்க எப்படி நம்ம தமிழ் சினிமாக்கு லாஸ்ட் இயர் ஆன 2024 ரொம்ப கேவலமான ஒரு வருஷமா இருந்திருக்கு. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆன 2024ல மட்டும் நம்ம தமிழ் சினிமால இருந்து கிட்டத்தட்ட 241 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுல எத்தனை படம் ஹிட், எத்தனை படம் ஃபிளாப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இதுல என்னப்பா பாதி படம் ஹிட் ஆயிருக்கும், பாதி படம் ஃபிளாப் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதான் கிடையாது. இந்த 241 படங்கள்ல வெறும் 7%, அதாவது வெறும் 17 படங்கள் மட்டும்தான் ஹிட்டே ஆகியிருக்கு. மீதி 93%, அதாவது மீதி இருக்க 224 படங்களும் ஃபிளாப் ஆகியிருக்கு. தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர் கவுன்சில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆன 2024ல மட்டும் நம்ம தமிழ் சினிமாக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 241 படங்களை எடுக்கிறதுக்கு ஆன செலவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி. ஆனா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல வந்த வசூல் பாத்தீங்கன்னா வெறும் 2000 கோடி. லாஸ்ட் இயர் ஆன 2024ல மட்டும் நம்ம தமிழ் சினிமாக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஆகியிருக்கு. மற்ற சினி இண்டஸ்ட்ரி எல்லாம் 2-3 ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ற படங்களை கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க 1000 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவோட டவுன்ஃபாலுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.